எடுத்துக்கலாமே. நீங்க இன்டர்வியூ போறீங்க, நான் இன்டர்வியூ போகும்போது நல்லா தான் பண்ணுவேன், எனக்கு கான்ஃபிடென்ட்டா பேசுவேன், எனக்கு கோர்வையா பேச வரும் அப்படின்னு யோசிக்கிறது மட்டும் இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, அதை உங்க மனதுக்குள்ள ஒரு முழுமையான காட்சியா நீங்க ஓட்டி பாருங்க அப்படிங்கிறார். ஸோ ஜஸ்ட் அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்றது மட்டும் இல்லை, கோர்ஸ் நீங்க அதுல இருந்து தான் ஆரம்பிப்பீங்க. அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி ஆரம்பிக்கிறது. அப்படியே அந்த காட்சிகள் உங்க மனதுக்குள்ள விரியணும். நீங்க போய் உட்காந்துருக்கீங்க, நீங்க இப்ப தன்னம்பிக்கையோட உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு நாக்கெல்லாம் ஒன்றும் உணரல, நீங்க ஒரு உற்சாகமான மனநிலையோட உத்வேகத்தோட அங்க போய் உட்காந்துருக்கீங்க, உங்க பேரை கூப்பிடுறாங்க, நீங்க அந்த கதவை திறந்துட்டு உள்ள போறீங்க. உள்ள போன உடனே நல்லா தன்னம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டா எல்லாரோடையும் கை குலுக்குறீங்க, உங்க பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறீங்க. நீங்க யாருன்னு கேட்குறாங்க, நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி உங்களை நம்பிக்கையோட அறிமுகப்படுத்திக்கிறீங்க. அந்த ஒவ்வொரு விஷயமும், நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்க மனதுக்குள்ள காட்சிகளாக விரியணும். நீங்க எப்படி இருப்பீங்க, எப்படி நிற்பீங்க, என்ன வார்த்தை சொல்லுவீங்க, எந்த குரல்ல சொல்லுவீங்க, எப்படி பேசுவீங்க, எப்படி சிரிப்பீங்க அப்படிங்கிற எல்லாமே அந்த ஒட்டுமொத்த காட்சியும் உங்க மனதுக்குள்ள காட்சிப்படுத்தப்படணும். அதை நீங்க காட்சிப்படுத்த தான் உங்களுடைய ஆழ் மனதுல அந்த நம்பிக்கை, நான் இவ்வளவு ஒரு நம்பிக்கையான பர்சன், நான் இவ்வளவு ஒரு உற்சாகமும் உத்வேகமும் கொண்ட ஒரு நபர் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களோட ஆழ் மனதுல போய் ஆழமாக பதியும். அப்போ அந்த விஷயம் ஒரிஜினலா அந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது உங்களோட ஆழ்மனம் அதுக்கேற்றபடி உங்களுடைய மனதையும் உடலையும் தயார்படுத்தும். இதுதாங்க அதுல பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒன் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பயிற்சியை நாம பண்ண நம்மளுடைய ஆழ்மனம், நாம ஒரு வெற்றிக்கு தகுதியான நபர் தான், நாம எந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டோமோ அந்த விஷயத்துக்கு நாம தகுதியான நபர் தான் அப்படிங்கிறத ஆழமாக நம்ப தொடங்கும். அது நம்ப தொடங்கின உடனே அதுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற பயம், பதட்டம், கவலை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தனியறதுக்கு. ஸோ அந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது, உங்க கண்ணு முன்னாடி அதை இருக்கும் பொழுது உங்களால அதை எளிதாக எடுத்துக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் அனுபவிக்கவும் முடியும் அப்படிங்கிற. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஆழ் மனதினுடைய சக்தியை ஆக்டிவேட் பண்றதன் மூலமாக இன்டர்வியூ போறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில எதை அடைய நினைக்கிறோமோ அதை அடையிறதுக்கு இது பயன்படும். அது என்னவா வேணா இருக்கலாம். உங்க குடும்பத்துல ஒரு அமைதி நிலவணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறதா இருக்கலாம், உறவுகள், உங்களுடைய நண்பர்கள் கூட, உங்க உறவினர்கள் கூட உங்க உறவு மேம்படணும் அப்படிங்கிறதா இருக்கலாம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்ததா இருக்கலாம், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பணப்புழக்கம் சார்ந்ததா இருக்கலாம், அல்லது உங்களுடைய வெற்றிகள், உங்களோட படிப்புல, பதவியில, நீங்க செய்ய நினைக்கிற காரியங்கள்ல, உங்களுடைய வியாபாரத்துல நீங்க அடைய நினைக்கிற